மெட்ராஸ் ஸ்டைல் எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு போடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிக்கணும். அந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கத்து அளவுக்கு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் நான் இந்த எறாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு எனக்கு 1.5 வெங்காயம் ஆச்சு. 1.5 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர் வெங்காயம். இது நல்லா காரமாக இருக்கக்கூடிய வெங்காயம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நீங்கள் வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் செஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கோங்க. அப்படி கடையில் வாங்கி போடுற மாதிரினா அது உப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உப்பு போடும்போது அதையும் கரெக்டான அளவு பார்த்து போட்டுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தக்காளி எடுத்துக்கோங்க. சேம் 1.5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ்ன்றதுனால இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். க்யூப் இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 4 பத்தை வரா மாதிரி நீங்கள் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. தக்காளி உங்களுக்கு ஃபுல்லாக கரையணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா வதங்கினாலே போதும். அந்த க்யூப் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் க்யூபாக போட சொன்னேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சும்மா ஆப்ஷனல் தான் இந்த புதினா ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் போடுறேன். நீங்கள் போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். இதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூள் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூளை சேர்க்கணும். இதுக்கு நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன். குழம்பு மிளகா பொடி எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு ஐட்டம் தான். ஸோ அதனால் அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. அதனால் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் மேட்ரே சேர்க்க போகிறோம். எறா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த எறாவை தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். எறா வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். அதனால் இதை நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் நான் எங்கேயுமே தண்ணி விடலை. இந்த எண்ணெயிலேயே தான் இந்த எறா வதங்க போகுது. எறா தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. எப்பப்பெல்லாம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கோ அப்போ தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அப்போ தான் இது நல்லா இந்த மசாலா ஒட்டும். என்னடா இது மசாலாவே காணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அது எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வரப்போகுதுன்ட்டு. எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வரும். நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்களேன். நல்லா கலந்து விடுங்க. இது வேகிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். பாருங்களேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மசாலா தெரியுதா இப்போ உங்களுக்கு? இந்த எறா தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டிஷ். நீங்கள் எல்லாருமே செய்யலாம். பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே சொன்னேன்ல எறா தண்ணி விடும், அதனால் தண்ணி விடாதீங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இதுவே கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு குழம்பு மாதிரி கிடைக்கும். இது தொக்குன்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் ஸ்டைல் எறா தொக்கு ரெடிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நல்ல மத்தியானம் ஒரு சுட சுட சாப்பாட்டில் மீன் குழம்பு வச்சு எறா தொக்கு வச்சு சாப்பிட்டா ஐயோ சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் இப்போ சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.